அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற தக்காளி குழம்புங்க. சூப்பராக இருக்கும். இது ஒரு இட்லி கடை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த குழம்பு வச்சிங்கன்னா இட்லி வியாபாரம் நல்லா போகும். இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 தக்காளி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இப்போது இதில் 8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மூடி போட்டு தக்காளி நல்லா வேகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துக்குச்சு. ஸ்கின் லைட்டாக ரிமூவ் ஆகிருக்கணும். நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளிகளை நம்ம எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு சூடாக இருந்துச்சுன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்குங்க. இதிலே கருவேப்பில் போட்டுடலாம். நம்ம மேஷ் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மணம் போகணும். நல்லா தக்காளி வதக்குங்க. இதை வதக்கிறதுலே தக்காளி இன்னும் நல்லா வெந்துடும். நம்ம தக்காளியோட தண்ணியை வடித்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அடுப்பு சிப்பில் இருக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான தக்காளி குழம்பு தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.